ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெந்துட்டுக்கு மினிமம் ஒரு 2 minutes அப்படியே விட்டுருணும். வேறு ஏதாவது சைடில் வேலை இருந்துச்சா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துச்சு. வந்து நம்ம தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா போட போகிறோம். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வந்து மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு போட போகிறோம். பாருங்க, இப்போ அம்மா போடுறது வந்து புதினா. இப்போ போட போகிறது வந்து மல்லி. அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம். அப்படியே மல்லி போடணும். பாருங்க, மல்லி போட்டுக்கணும். நல்லா கமகமான வாசனை வருது காய்ஸ். அது நல்லா அதை எல்லாத்தையும் வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும் காய்ஸ். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ இப்போ வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. அச்சி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இப்போ வந்து சக்தி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து தேவைப்படுற கொஞ்சம் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும்.